நீங்கள் என்னைக்காவது உங்கள் லைஃப்பில் ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒரு டைம் லூப்குள்ளே சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இதையே கண்டினியூஸாக ஒரு லூப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? இவ்வளவு தான் லைஃபா அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் நோ. இது மட்டும் உங்கள் லைஃப் கிடையாது. யூ ஆர் நாட் born ஜஸ்ட் டு பே பில்ஸ் அண்ட் டை. யூ ஆர் born டு மேக் an இம்பேக்ட். அதாவது நீங்கள் இந்த உலகத்துக்கு வெறும் பில்ஸை பே பண்ணி இறந்து போகிறதுக்காக வரல, அதையும் தாண்டி ஏதோ ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு வெல்த்தி லைஃப்பை நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பர்பஸை கண்டுபிடிக்கணும். அதை உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலோட அலைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் கிடைக்குமே தவிர, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அடைஞ்சாலும் நமக்கு நிம்மதி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு கிளியரான ரோட் மேப் கிடச்சிரும். அண்ட் அதை எப்படி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் பண்ணுறது அப்படின்றதும் தெரிஞ்சிடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். முதல்ல மக்கள் ஏன் அவங்களோட லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுலையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுலையும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல் ரீசன் சேசிங் மணி வித்தவுட் மீனிங். நிறைய பேர் ஜாபை சேலரியை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. எங்கே அதிகமான சம்பளம் கிடைக்குதோ அந்த ஜாபில் அவங்க சேர்ந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நொடியும் அவங்க ஜாபில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது எதனால நடக்குது? அவருக்கு அந்த ஜாபில் பேஷனே கிடையாது. பேஷனே இல்லாமல் நீங்கள் வேலை செய்யும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு க்ரோத்ன்றது உங்கள் கெரியரில் கிடைக்காது. ரெண்டாவது ரீசன் ஃபாலோயிங் சொசைட்டி ஸ்கிரிப்ட். சொசைட்டி ஸ்கிரிப்ட் என்ன? டிகிரியை வாங்கு, வேலையை வாங்கு, அடுத்த 40 வருஷம் கஷ்டப்படு, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்கிரிப்ட் ஆனது இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் அப்ஸ் வரதுக்கு முன்னாடி, டிஜிட்டல் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஆனால் இன்றைக்கும் நாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மூணாவது ரீசன் ஃபியர் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க். இன்றைக்கும் நிறையா பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலைகளை செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் பயம். இந்த வேலை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம். ஆனால் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தான் முன்னேறி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 காரணங்கள்னால தான் மக்கள் அவங்களுடைய லைஃப் பர்பஸையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையும் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் இன்னும் உங்களுடைய லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்கான சைன்ஸ், அதாவது அறிகுறிகள்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். முதல் அறிகுறி, நீங்க உங்க ஜாப்ல ட்ராப்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வேலையை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது அறிகுறி, நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தாலும் ஃபினான்ஷியலா நீங்க இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. என்னதான் ஒருத்தர் அவருக்கு பிடிக்காத வேலையை 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவரால் கொஞ்சம் கூட அவர் லைஃப்ல வெல்த்தை சேர்க்கவே முடியாது. ஏன்னா ஒன்னு, அவரே அப்ஸ்கில் பண்ணிக்க மாட்டாரு, இன்னொன்னு அவருக்கு இதில் பேஷன் கிடையாது. மூணாவது அறிகுறி, உங்களுக்குன்னு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்காது. அதாவது லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்காது. வாழ்க்கை முழுக்க நீங்க வெறும் பில்ஸை பே பண்ணிக்கிட்டு சர்வே ஆகிட்டே இருப்பீங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க. இதை தான் ஃபினான்ஷியல் ராட் ரேஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அறிகுறியெல்லாம் வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு லைஃப் பர்பஸ்னு ஒன்று இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்ட்டு. நான் எப்படி என் லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு. முதல் வழி, நீங்க உங்க குழந்தை பருவத்தில் நீங்க பண்ணதெல்லாம் இப்போ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இப்பதான் நீங்க இந்த பயத்தெல்லாம் நினைச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாம இருப்பீங்களே தவிர அப்ப நேச்சுரலா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு, சின்ன வயசுல உங்களுக்கு கதை சொல்ல நிறைய பிடிக்கும் அப்படின்னா நேச்சுரலாவே நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல நம்பர்ஸ் வச்சு விளையாட நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஃபினான்ஸ்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ பெரிய ஆளா வரலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 2 விஷயம் சொன்னேன். அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அடுத்ததா உங்க லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு. அதுதான் the 3 circle propose formula. இதுதான் இக்கிகாய் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இக்கிகாய்னு ஒரு புக்கே இருக்கு, அதை பத்தி வேணும்னா சொல்லுங்க, அதை பத்தி தனியா ஒரு புக் சம்மரி பண்ணலாம். இந்த இக்கிகாய் கான்செப்ட் படி 3 சர்க்கிள் இருக்கு. 1, வாட் யூ லவ், எது பண்ண உனக்கு பிடிக்கும். 2, வாட் யூ ஆர் குட் அட், எதுல நீ சிறந்து விளங்குற. 3வது, வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட், இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்தா நீ பணம் சம்பாதிக்கலாம். முதல் சர்க்கிள் வாட் யூ லவ், பேஷன். எந்த ஒரு வேலை இல்லை ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், அனலைசிங் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கலாம், இந்த மாதிரி எதா வேணாலும் இருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். ரெண்டாவது சர்க்கிள் வாட் யூ ஆர் குட் அட், அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில்ஸ். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது, அதில் உங்களுக்கு ஸ்கில்லும் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பாராட்டினாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதை தனியாக ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. இதில் என்ன
என்னென்னலாம் நீங்க முன்னாடி வாட் யூ லவ்ல நீங்க எழுதிருந்தீங்களோ அதோட மேட்ச் பண்ணுங்க, எது ரெண்டும் சிங்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும், இதை உங்க கெரியரை ஆக்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கில்லை நீங்க இன்னும் நிறைய வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதுல மொபைல்ல பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, ஆனா அதை கரியரை ஆக்கிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கில் போதுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு பத்தல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வீடியோ எடிட்டிங் என்னன்றதை தெரிஞ்சு அதுல ஒரு சர்டிபிகேஷன் பண்ணலாம். மூணாவது சர்க்கிள் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட். நிறைய பேர் அவங்கள்ட்ட இருக்கிற பேஷன்ஸ்ல எதுல அவங்களுக்கு அதிகமான ஸ்கில் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க கெரியரா வச்சுக்கிட்டு போவாங்க, ஆனா அதுல அவங்கனால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க இந்த மூணாவது சர்க்கிள்ல ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். மூணாவது சர்க்கிள் தான் டிமாண்ட், அதாவது உங்களுடைய அந்த ஸ்கில்லுக்கு இந்த வேர்ல்டுல டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நீங்க முன்னாடியே ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ப்ரீவியஸா பார்த்த அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதுலேயே ஸ்கில்லே நீங்க வளர்த்துக்கிட்டீங்க, இப்போ இதில் டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய டிமாண்ட் இந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 சர்க்கிள்லையும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிச்சி அதில் உங்கள் கரியர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய க்ரோத்துன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அவங்க வெறும் பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி போவாங்க, அதனால ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய பேர் வெறும் ஸ்கில்லை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு பேஷன் இல்லாதனால அதுலேயும் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் வெறும் டிமாண்டை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஹை பெய்ட் சேலரியில் போய் உட்காருவாங்க, அதுலேயும் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியாது, ஏன்னா அதுல அவங்களுக்கு பேஷனும் கிடையாது, ஸ்கில்லும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கான இக்கிகாய் கான்செப்ட். இதை பத்தி ஃபுல் வீடியோ வேணும்னா, அதாவது ஃபுல் புக் சம்மரி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம இன்னொரு வீடியோவா பண்ணுவோம். அடுத்ததா உங்க பர்பஸை எப்படி ப்ராஃபிட்டபிள் கரியரா மாத்துறது அப்படின்றத குயிக்கா பார்ப்போம். நம்பர் 1, பில்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். நீங்க கண்டுபிடிச்ச உங்களுடைய ஸ்கில்லை வச்சு ஒரு இன்கம் சோர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால சீக்கிரமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியாது. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இந்த இக்கிகாய் கான்செப்ட்லாம் வச்சு அவங்க பர்பஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு டீச் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸா அவங்க ஒரு நல்ல காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ டீச்சரா ஜாயின் பண்ணிடுவாங்க, ஆனா அது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வேணும். மேபி அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், அது மூலியமா நிறைய பேருக்கு டீச் பண்ணலாம், புக்ஸ் எழுதலாம், இல்ல ஆன்லைன்ல கோர்சஸ் இவங்க ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய இன்கம் சோர்சஸ் அவங்க அதிகப்படுத்துறது மூலியமா சீக்கிரமாவே அவங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். கடைசியா ஒரு 3 ஆக்ஷன் ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். மொதல் ஆக்ஷன் ஐட்டம் மார்னிங் கிளாரிட்டி ரொட்டீன். தினமும் காலையில எழுந்ததும் உங்களுடைய பர்பஸ் என்னன்றதை நீங்க கைப்பட உங்களுடைய ஒரு புக்ல எழுதி வைங்க. இப்படி டெய்லி பண்றது மூலியமா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது ஆக்ஷன் ஐட்டம் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் சக்சஸ். லாங் டேர்மா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நீங்க பலியாயிடக்கூடாது. மூணாவது ஆக்ஷன் ஐட்டம் ரிஃப்ளெக்ட் அண்ட் அட்ஜஸ்ட். தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, உங்க பர்பஸை நோக்கி தான் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத. இந்த 3 ஆக்ஷன் ஐட்டமை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன், உண்மையான சக்சஸ்ன்றது நமக்கு பிடிச்சமான வேலையை செஞ்சு அது மூலியமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்றது தான். அப்பதான் உங்களுக்கு வெல்த்தோட சேர்ந்து பீஸும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.